கர்ப்பத்தின் கனி என்பது கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அநேகர் புறக்கணிக்கிறாங்க. சில பெற்றோர்கள் சொல்லுகிறாங்க, இப்போ என்ன வேண்டாம், நமக்கு குழந்தை வேண்டாம், இப்போ நமக்கு பிள்ளை வேண்டாம், பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னா நம்மளால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் கொடுத்த அந்த கர்ப்பத்தின் கனியை அபார்ட் பண்ணுகிற எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறார்கள். அது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட கனி என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு குழந்தை இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும். பிள்ளைகளுக்காக ஏங்குகிற எத்தனை குடும்பங்கள் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அப்படின்னா அதை தக்க வைக்க வேண்டியது பெற்றோருடைய கடமையாய் காணப்படுகிறது. இந்த மீடியா மூலமாக பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிறாரு, ஆண்டவர் உங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தாரு அப்படின்னா நீங்கள் தயவு செய்து அதை புறக்கணிக்காதீங்க. ஒரு சகோதரன் என்னிடத்துல சொன்ன ஒரு காரியம், கர்ப்பத்தின் கனியை 2-3 வருஷமாக நாங்கள் தள்ளி போட்டோம், அதுக்கப்புறமா நாங்கள் பிள்ளை பெற்றுக்கணும்னு நாங்கள் நினச்சோம், 7 வருஷம் எங்களுக்கு குழந்தையே நிற்கலை அப்படின்னாங்க. காரணம் என்ன? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்த்தர் கொடுக்கும்போது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் கொடுக்கும்போது நீங்கள் வாங்கிக்கோங்க. கர்த்தர் கொடுக்கும்போது கர்ப்பத்திலேயே அதை புறக்கணிக்கிறது. பிள்ளையை கொடுக்கிற ஆண்டவருக்கு அதை நடத்துக்கத்தக்கதாக திராணியம் சேர்த்து தான் நமக்கு கொடுப்பாரு. வேதவசனம் சொல்லுகிறது, கர்ப்பத்தில் வெளிப்படும் போதே உமது சார்பில் விழுந்தேன். பிறக்கும் போதே தாவீது புறக்கணிக்கப்பட்டார். இன்னைக்கும் கர்ப்பம் உண்டாயிடுச்சு அப்படின்னா உள்ளேயே குழந்தைய கலைக்கிறதற்கு ஏதோதோ தேவையில்லாததை சாப்பிட்டு பிள்ளை பிறக்கும் போது சில குறைகளோடு பிறக்குது. இன்னைக்கு அநேகர் இந்த உலகத்தில் அப்படிதான் இருக்கிறாங்க. கர்ப்பத்தில் வெளிப்படுவதற்கு முன்பாகவே பிள்ளையை புறக்கணிக்கிற ஒரு சூழ்நிலை. கர்ப்பத்தில் இருக்கும்போதே அதை நீங்கள் அபார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு கொலைக்கு சமானமாய் காணப்படுகிறது. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை புறக்கணிக்காமல் நம்ம பெற்றுக்கொள்ளணும்.